ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல இந்த கிழவி இருக்கணும். யாரு வேணும் நீங்களே முடிவு பண்ணுங்க. அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா. சும்மா இருக்குதியா? நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? என் முடிவை சொல்லியாச்சு. உங்க முடிவு அதை சொல்லுங்க. எனக்கு முடிவு நான் சொல்லியாச்சு. நான் அம்மையை விட்டு நான் ஒரு வர மாட்டேன். நீங்க சும்மா இருங்கம்மா. காரணம் முடிஞ்ச நல்லட்டை கேட்டுட்டு இருக்கீங்க. பொம்மை எங்க கொண்டு தலையிரு, எங்க கொண்டு தலையிரு, எங்க கொண்டு தலைங்க எத்தனை நாள் இதெல்லாம் கேட்டு நிக்கிறது? ஓ அப்ப இதுதான் உங்க முடிவா? ஆமா இதான் என்ன முடிவு. நான் அம்மையை விட்டு ஒரு வர மாட்டேன். நீ போறதுல எங்க ஒளிஞ்சு போயிட்டு. ஆமா நான் தெரியாம கேட்க. நீ அம்மா இவ்வளவு வரைக்கும் அம்மா என்ன செய்யுதுன்னா என்ன செய்யலாம் நான் கேட்கிறேன். 1000 காரணம் உண்டு. மருமலை இப்படி எல்லாம் செய்ய நான் உன்னை என்ன செய்த மருமலை கூட கிளட்டு நான் உங்ககிட்ட எதங்களை பேசினேன். இல்ல இல்ல ஏன்னா மாப்பிள்ளைட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எங்க 2 கடையில வந்தேன்னு வச்சு பல்ல உடைச்சு போடுவோம் பாத்துக்க. என்ன அடிச்ச வார இல்ல நான் ஒண்ணு நான் சரியாக்கி தரலாம்ல. நீ என்ன ஊம் போட்டு வேண்டாம் வேண்டாம் தலைக்க முடியாது. இல்லாட்டி மரியாதை அடிவாடி சாவுனாடி ஒளிஞ்சு போயிரு. பாப்பாமல நீயா நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியாமல. வரதட்சணை கொடுமைன்னு ஒன்ன உள்ள தள்ளையனா உன் பேர உன் வீட்டு பட்டிக்கிடல. நீ ஒருவாடு ஒட்டு வெட்டி கைய விடுங்க. அம்மா நான் தான் உங்க அப்பளை இந்த பைத்தியம் முடிச்ச நான் வேண்டாம் வேற பண்ணு பாருங்க. நீங்களாவே தம்பியை மோளா பாப்பாடி எடுத்து இப்ப பாத்து வந்து நான் எப்படி குறைச்சதுன்னு. ஓ அப்ப என்ன பிடிச்சாம தான் கட்டு நெல்ல. நான் என் அப்பமே சந்தேகம் கொண்டு ஒரு நடவடிக்கை இல்ல. என்ன அப்பனை ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நாசாக்கி போட்ட இல்ல என்ன சொன்னு எனக்கு தெரியும்ல. ஏமாந்தது நீங்க நாங்கவா உனக்கு சுவாவம் தெரிஞ்சவர் நான் எதுக்கு கட்டினேன்னு தெரியுமா? கொப்ப எனக்கு அம்மைய காலம் இருந்தெல்லாம் கட்டினேன். இவ்வளவு ஆயாச்சுல நம்ம இந்த கோர்ட்ல பாப்போம்ல. ஓப்பா ரொம்ப சந்தோஷம். மேல அந்த ஏரியாவுக்கு வந்துருப்பா பாத்தீங்க. என்ன பட்டி வரம்பல. யாமனு நீ அவள்கிட்ட சரிக்கு சமமா பேசிட்டு இருக்க. பின்ன என்ன மச்சியன் அவசிய வேலையை அவனை வெட்டிக்கிறோம் நாளாச்சு. அது நான் இதுவரை ஒண்ணு செய்யாதது. உங்க மூத்தாட்டி மாமன மூத்தாட்டி மட்டும் தான். ஏன் தம்பி வந்தது 2 ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை அக்கா. நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு தான் வந்தேன். என்னட்டியா? என்ன பணம் இடத்துல வேணுமா? பணம் ஒன்றும் வேண்டாம் அக்கா. நீ உன் மகனை பொண்ணு பார்த்துட்டு இருக்கியா? இல்லை ஆமா நீ வாயிலாச்சு விளங்காம என்னன்னு சொல்லு. அதான் அக்கா, நான் எனக்கு மூத்த மகளுக்கு சம்மந்தம் பார்த்துட்டு இருக்கேன். அவளை வந்து செவ்வாய் தோசை இல்லை ஒன்றா ரெடியாகல பார்த்துக்க. அதுக்கு அதான் அக்கா, என் மகளை உன் மகனை கேட்ட போறான்னு தான் வந்தேன். நீ தான் அக்கா என் மகளை ஒரு வாழ்க்கை பிச்சை போடுறா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடுறாங்க அக்கா. விட்டெல்லாம் மலை போல நம்பி இருக்கேன். அடக்கு இருக்கு பையனுக்கு இதான் கேட்கவா இவ்வளவு யோசிச்ச? கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலைஞ்ச கதை போல இல்ல இருக்கு. உனக்கு மூவா எனக்கு வீட்டுக்கு வர்றது எனக்கு சந்தோஷம். எனக்கு மருமோ என்ன நல்லா பாத்துக்கிட்டவா அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. நான் அதுக்கு அவன்கிட்ட கேட்டு பார்த்துட்டு அவனுக்கு முடிவு தானே முக்கியம். நீ சரின்னு சொல்ல அது மட்டும் போதும். மருமக கண்டிப்பா தட்ட மாட்டேன். ஏன் மோனே நான் சொன்னதுக்கு நீ ஒரு பதிலும் சொல்லல. மாமனே மூலமா அதொன்னு வேண்டாம். அவ்வளோ சோகம் உங்களுக்கு தெரியும் இல்லை. முன்கோபக்காரியாக இனிப்போ அவளை கட்டிட்டு இருந்து எனக்கு அவளோட அடிச்சு உனக்கு நேரம் இல்லை. நான் சொல்லதை கேளுமோனே எனக்கு இப்பவுமே முடியல. அவ என்ன மருமகளா வந்து அவ என்ன நல்லா பார்த்துக்கிட்டோம்ல நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் சொல்லதை கேளுங்க அம்மா. வேற ஏதாவது பெண்ணு பாருங்க. எனக்கு இது வேண்டான்னு தான் தோணுது. நீ அதான் இதன் சொல்லி ஒழுங்கு மாற பார்க்காத. நான் மாமனாரி வாக்கு கொடுத்துட்டு அவதான் என்ன மருமகள். நீங்க பாம்பு ஊத்துள்ள அம்மா கை விடுவிய. அது நல்ல பாம்பாகும், கடிச்சாத விடாது. வேண்டாம் மருமகளை போவாத மருமகளை. சும்மா ரெண்டு கிளவி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட. இந்த கிளவிய முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு வரைக்கும் நம்ம சேர்ந்து வாழலாம். இல்ல பொம்மை போதாத பொம்மையை கட்டி பிடிச்சிருந்து அழுங்க. மோன மோன சாப்பாடு எடுக்கட்டா மோன? நிறைய நேரம் ஆச்சு. எனக்கு வேண்டாம், பசி இல்லைம்மா. கிளம்பு மோன சாப்பிடாது. வேண்டாமா, என்ன வேண்டாம். ஒரு புடி எங்கேயும் சாப்பிட்டு கிடமோன. வேண்டாமா, என்ன சும்மா இருக்க விடுதீங்களா?
இங்கே மன இருக்கேன். நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஏம்மா உன்னை கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்கிட்ட என்னம்மா சொல்லுங்க. எவ்வளோ நாள் மன இப்படி பட்டணியோட இருப்பா? அம்மா ஒன்று செய்யட்டா, அவ்வளோவே கூட்டிகிட்டு வரட்டா? எதுக்கு? அவள் தான் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டா. இல்லை அவளுக்கு என்ன வேண்டாம்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ வேண்டாம். இப்படி செல்லாத மண்ண கல்யாணம் முடிஞ்சு ஒரு பெண்ணு தனியாக இருந்தால் வாழ வெட்டி, ஆனால் ஒரு புருஷகாரன வாழ்க்கையே வெட்டி. நான் இப்போ என்ன செய்யணும்? அதான் நான் செல்லியே இல்லை மண்ண. அவளுக்கு என்னதான் பிடிச்சல, ஒன்ன பிடிச்சலன்னு செல்லவே இல்லையே மண்ண. அதான் நான் சொல்லியே, நான் இங்கே இல்லைன்னா இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லையே மண்ண. அதுக்கு அதான் மண்ண என்ன இங்கே எங்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு விட, நான் இங்கே இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க என்ன செத்து போன்னு சொல்லுங்க. சந்தோஷம் செத்து போறேன். நீங்க அதுக்கு இந்த சங்கிலி வழிய வாசலோட செல்லாதுங்க. அம்மா என்ன சொன்னாலும் உனக்கு நல்லது சொல்லுவேன். நாளைக்கு என்ன சொத்து போன நீ தனியா இருக்க மாட்டியா? இது இப்ப நான் இல்லாட்ட நான் அவனோட மாமனார் இருந்தா உன் அம்மா என்ன சொன்னாலும் நல்லது சொல்லுவேன். என்ன மன்னிச்சு வேணாம், பேச்ச கேட்காம நான் அவளை கட்டி வச்சு உன் மாக்கு நான் சாக்கிட்டு. நீங்க நம்ம எல்லாம் என் தள்ளு அப்படிதான் நடக்கும். இதுல இருந்து நடுங்க, நான் உள்ள பார்த்துட்டு வரேன். நான் பிரதீஷ் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். இல்லை ஆமா, உங்களுக்கு யாரு? அம்மா, எனக்கு அம்மா. எங்க கூப்பிடுங்க, ரூம் எல்லாம் ரெடி ஆக்கிடுங்க. வேற வழி இல்லாத ஒரு சுற்றுலா வந்தாங்க. அவங்கள ஒரே மகன். அப்படியா? எனக்கு கூட விட முடியல பார்த்துங்க. ஆமாங்க, நீங்க நிறைய பேர் உண்டு இல்லை? ஆமா உண்டு உண்டு. பிள்ளைகளுக்கு வேண்டாத்ததும் மாப்பிள்ளை மாதிரி வேண்டாத்ததும் கடவுளுக்கு வேண்டாத்ததும் 10-20 இங்கே உண்டு. நான் அப்படி என்ன அம்மா குட்டியிட்டேன். யாரு? அது அவங்க மகன்தான். இப்படி கொண்டு தள்ளிட்டு போக என்ன தப்பு செய்துன்னு? முதல்ல உயிர் கொடுத்துன்னு, அடுத்தது சொந்த ரத்தத்தினால பசி ஆயிடுச்சுன்னு, அடுத்தது சோறை வாரி கொடுத்து வளர்த்துச்சுன்னு, அப்படி நாய்க்கும் பியாய்க்கும் கொடுக்காத வளர்த்தி பெரிய ஆள் ஆக்குச்சுன்னா இல்லை. அதுக்கு கூலி தான் பிள்ளைய குடிக்கிறது. எனக்கு கொஞ்சம் தூரம் போன பார்த்துருங்க. நான் இடைக்கிடை வருவேன். அம்மா இதில் பார்த்துருங்க. என்ன 6 மாதம் உள்ள பேமெண்ட் மொத்தம் கட்டிட்டேன் பார்த்துருங்க. வேண்டாமா இருந்து வயசான ஆளுவே இல்ல, அவ்வளோ ஆயுஸ் ஒன்றும் இல்லைங்களோ. இப்படி ஒரு நிலைமை வந்து போச்சேன்னு அழுது உருவி தீர்ந்து போவேன். இங்க கட்டின பணம் திருப்பி ஒன்றும் கிடைச்சாது.
ஒரு யாத்திரை முடிஞ்சு வந்ததில்ல, நல்ல டயர்டா இருக்கும். வந்து ரெஸ்ட் எடுங்க. ஆமா, ரெஸ்ட் எடுக்கணும். அவன் போயிட்டா இல்ல? ஆமா, பெய்யாச்சு. தலைக்குள்ள ஒரே சவுண்டு, வண்டி போற சவுண்டு கேட்கல, ஒரு சவுண்டும் கேட்கல. என்ன பிரச்சனை? அம்மையும் பொண்ணு சண்டை என்னதாங்க உண்டா? அம்மையும் மகனை சண்டை பிடிச்ச முடியுமா? அது எனக்கு ஒரே போட்டு, எனக்கு அம்மா பாவம். நான் செய்யறதான் தப்பு. தம்பிக்கு மழை கல்யாணம் பண்ணி வச்சேன், அவன் வேண்டான்னு தான் சொன்னான். நான் தான் கேட்கல. அவளுக்கு என்ன கண்ணு கொண்டு காணப்படாது. அவதான் கொம்மையை எங்கெங்கெல்லாம் கொண்டு தள்ளிடு. அதுக்கப்புறம் நான் வரலான்னு எல்லாம் மாறி கட்டிட்டு போயிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. நான் தான் சின்ன எங்கெங்கெல்லாம் முதியோர் இல்லத்துல கொண்டு விடணும். நான் நட்டிய மோதிய வாழ்க்கை நாசாக்கண்டா இல்லை. என் ஸ்நேகம் உள்ளது கொண்டு வீட்டுல இருந்து விரட்டேன், இங்க கொண்டு சேர்த்த. ஆமா, இது எந்த இடம்? நீங்க எல்லாம் யாரு? நாங்க எல்லாம் உங்க கூட பிறந்த வீடு தான். இனி இதுதான் நம்ம வீடு. பாருங்க. அம்மா, அம்மா, என்னமோ விழிச்சியா, என்னமோ விழிச்சியா.